நாகங்களோட கடமை. ஓ, இந்த முக்கண்ணனை வணங்கிட்டு உன் பழி வாங்குற வேட்டையை ஆரம்பி. குருவே, மகா சிவராத்திரியில நினைச்ச காரியம் வெற்றி அடையும்னு சொன்னீங்க. நானும் சந்தோஷத்தோட தான் இருந்தேன். அப்ப இதெல்லாம் என்ன? நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இது நீங்க பழி வாங்கறதுக்கான ராத்திரி. சர்வ சக்திகளும் துணையாயிருக்கும். சிவராத்திரியா இருக்கிறதுனால மட்டுமே எல்லாமே நடந்துராது. அவன் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் கடவுளை உங்ககிட்ட கொண்டு வரும். உனக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த கடவுள் கிட்ட காட்டு. கை கூப்பி உன் வேண்டுதலை கேளு. அவன் செய்யணும்னு நினைச்சா நிச்சயம் செய்வான். செய்யறதும் செய்யாததும் உன்னோட நம்பிக்கையை பொறுத்து இருக்கு. அதான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி அந்த சிவனை உனக்கு கருணை காட்ட சொல்லு. చకార చండ తాండవం తనోతు శివ శివ జటాకవిజ్వలజ్వల ప్రవాహ పావితస్థలే గలేవలంభ్యలంబితాంభుజంగ తుంగమాలికం డమడ్డమడ్డమడ్డమన్నినాదవంతమర్వయం చకార చండ తాండవం తనోతు శివ శివ కిశోర చంద్రశేఖరే வண்டி நிறுத்துங்க. ஒருவேளை கார்த்திக் அந்த கோயிலுக்கு போயிருப்பானோ? ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. அந்த கோவிலை பார்த்தால நீ ஏன் பயப்படுற? அது மட்டும் இல்லாம அவன் ஏன் அங்க போறான்? அப்படி சந்தேகப்படுறா கோயிலுக்கு போய் பாரு. நாங்க போய் கார்த்திகை தேடுகிறோம். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்கு வித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்கு வித்து தேடினோம். கடவுளே, எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை. என் கார்த்திக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அவனை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். விசேஷமான இந்த சிவராத்திரி நாள்ல என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராம
நீதான் பாத்துக்கணும். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். என் கார்த்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படியான நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் புள்ள கார்த்திக்காக மட்டும்தான் நான் உயிரோட இருக்கேன். அவன் எனக்கு உயிரோட வேணும் சாமி. புடிச்சுக்கோங்க, இல்லனா கீழே விழ வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நான் எப்படி விழுவேன்? நீயே 40-45 கிலோ இருப்ப போல இருக்கு. உன் கையை பிடிச்சு மேலே ஏறணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் கீழே தான் விழுவேன். இல்ல அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்ல. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி மேல வாங்க. மேல வரதுன்னா எப்படி பறந்தா வர முடியும்? என்ன இழுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கா? உங்களை தூக்கணும்னு நினைச்சா போதும், அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. பாத்து மெதுவா என்ன பிடிச்சிட்டு மேல வாங்க. இப்போ உன் இருமல் நின்னு போச்சு. நான் உங்களை கஷ்டப்பட்டு தூக்குறேன், இப்படி சிரிக்கிறீங்களே. சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. சந்தோஷமா சிரிச்சிட்டு செத்து போயிடலாம்ல. கீழே இருக்க நானே சிரிச்சிட்டு இருக்கேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ். இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்து போனேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுற? உன் பேர் சொல்லவே இல்லையே. ஏன் கேக்குறீங்க? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. பேர் தெரிஞ்சதானே கூப்பிட முடியும். பரவாயில்ல, இருக்கட்டும். கார்த்திக், நைட் வேலையில சொல்லாம எங்கடா போன நீ? சொல்லுடா. டேய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்னன்னா டாடி, நெட்வொர்க் தேடி வந்தேன். வர வழியில கால் தவறி இந்த பழத்துல விழுந்துட்டேன். என்னடா கார்த்தி, கூலா நெட்வொர்க்கை தேடி வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்ற? எப்படியும் கல்யாணன்ற பள்ளத்தாக்கில் விட போற. அதுக்கு முன்னாடியேவா கால் பண்ண வந்தவன் கால் வழிக்கு கீழே விழுந்துட்டேடா. முதல்ல இவனுக்கு ஒரு சேட்டலைட் போனை வாங்கி கொடுங்க. இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா நெட்வொர்க்கை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு இவன் நெட்வொர்க்கை தொலைச்சிட போறான். ரொம்ப சந்தோஷம் இல்ல? உன் பிடிவாதத்தினால தான் இந்த கிராமத்துக்கே வந்தோம்.
இப்ப நடந்ததை பார்த்தல, இங்க வந்ததுல இருந்து எதுவும் சரியில்லை. இன்னைக்கு